ரமதான் வந்ததற்கு பிறகும் தவறான விஷயங்களில் ஈடுபடுவார்களோ, ரமதான் வந்ததற்கு பிறகும் தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீளாமல் மீண்டும் மீண்டும் தவறான பாதையில் இருப்பார்களோ, அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார். மிம்பரில் ஏறுகிறார், ஆமீன் என்று முழங்குகிறார். அடுத்த வாசல் ஆமீன் என்று சொன்னார். அடுத்த படி ஆமீன் என்று சொல்கிறார். குத்துபா முடிகிறது, தொழுகை முடிகிறது. நபி தோழர்கள் சூடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, என்றைக்கும் இல்லாத ஒரு புதிய பழக்கத்தை நாங்கள் பார்த்தோம். எதற்காக வேண்டிய ஆமீன் என்று கூறினீர்கள்? அல்லாஹ்வின் தூதர் தெளிவுபடுத்தினார். ஜிப்ரீல் 3 பிரார்த்தனைகளை பிரார்த்தித்தார். பிரார்த்தித்தவர் ஜிப்ரீல், வானவர்களினுடைய தலைவர் பிரார்த்திக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், ஜிப்ரீல் 3 பிரார்த்தனைகளை பிரார்த்தித்தார். அதிலே ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா? ரமதான் ஒரு சமூகத்திடத்தில் வந்ததற்கு பிறகு யார் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்காமல் மீண்டும் தவறு செய்வார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கட்டும், அவர்களின் மீது அல்லாஹ் நாசத்தை பொழியட்டும் என்பதாக ஜிப்ரீல் பிரார்த்தித்தார். நான் ஆமீன் யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக. ஆம், ரமதான் வந்ததற்கு பிறகு யார் இந்த ரமதானை கண்ணியப்படுத்தவில்லையோ, இபாதத்துகள் செய்து யார் இந்த ரமதானை அலங்கரிக்கவில்லையோ அவர்களுக்கு நாசத்தை ஏற்படுத்துவாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஆமீன் கூறினார் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே,